தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் பேட்ரிசியன் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை அடையாறில் உள்ள பேட்ரிசியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வெள்ளி விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய பிரார்த்தனை நிகழ்வும் நடைபெற்றது. பின்னர் பேசிய அமைச்சர் கல்லூரியின் 25 ஆண்டுகால மற்றும் சேவை பயணத்தை நினைவு கூர்ந்தார். அமைச்சர் கோவை செழியன் பல்வேறு அரசு பணிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாகவும், பல்வேறு பணிகள் இருந்தாலும் கல்லூரியின் வெள்ளி விழாவில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடிப்படை கல்வி, சுகாதாரம், சீர்திருத்தம், நாகரிகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கற்றுத்தந்த மாபெரும் பங்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு உண்டு என்று தெரிவித்தார். அந்த 41 லட்சம் திறன் பயிற்சி பெற்ற மாணவர்களிடம் 1.5 லட்சம் பேர் இதுவரை வேலை வாய்ப்புக்கு சென்றிருக்கிறார்கள். கல்வி தருவது மட்டும் முதலமைச்சர் வேலை அல்ல. கல்வி கற்றவர்களுக்கு தனி திறன் பயிற்சியையும் வழங்கி அரசு உதவியையும் வழங்கி 1.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வேலை வாய்ப்புக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திட்டத்தை துவக்கி தொடர்ந்து நடத்தி வருகிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அரங்கமே பலத்த கரவெளி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு. அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சருடைய அரிய திட்டம் மாணவ மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டம். பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஊக்குவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் 7 லட்சம் பேருக்கு இதுவரை புதுமை பெண் திட்டம். தம்பிமார்கள் கேட்டார்கள், சகோதரிகளுக்கு மட்டும்தான் புதுமை பெண்ணா, பெண்களுக்கு மட்டும்தான் உதவி தொகையா, தம்பிகளுக்கு இல்லையா என்று கேட்டபோது முதலமைச்சர் சொன்னார், தமிழ் புலவன் திட்டத்தில் தம்பிமார்களுக்கும் மாணவர்களுக்கும் 2 லட்சம் பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தில். அந்த வகையில் புதுமை பெண் திட்டமும், தமிழ் புலவன் திட்டமும், நான்கு திட்டமும், 7.5 கிராமப்புற மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்ற திட்டமும் தமிழகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற காரணத்தால் தான் இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் முதலிடம் முதலிடம். அந்த இடத்தை கிடைப்பதற்கு அடித்தளம் அமைத்து தந்த கல்லூரிகளில் முக்கிய பங்கு வெள்ளி விழா காணுகிற பேட்ரிசியன் கலை அறிவியல் கல்லூரிக்கு உண்டு என்பதை நான் என்றைக்கும் மறந்துவிட மாட்டேன். அந்த வகையில் தரமான கல்வி, தகுதியான வேலை வாய்ப்பு இவைகளை உருவாக்க வேண்டும் என்று உழைக்கிற நம்முடைய முதலமைச்சருக்கு உயர்கல்வித்துறையில் பல முட்டுக்கட்டைகள், பல தடங்கல்கள், பல தடைகள், அந்த தடைகளை உடைத்து எறிந்து எத்தனை கோடி செலவானாலும் உயர்கல்விக்கு அதிக நிதி தருவேன் என சொல்லுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர், அதை செயல்படுத்துகிற முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். மாணவ செல்வர்களும் கல்வியாளர்களும் பேராசிரியர் பெருமக்களும் நிரம்பி இருக்க காரணத்தால் நான் தெரிவிப்பது, மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு எப்படி நீட் தேர்வு என்ற தடை இருக்கிறதோ, இளங்கலை படிக்கிற, முதுகலை படிக்கிற, கலை அறிவியல் படிக்கிற எங்கள் அன்பு சகோதரர்களே, அன்பு பிள்ளைகளே, நாம் பட்டப்படிப்பு படிக்க, BA BSc படிக்க எப்படி நீட் தேர்வு என்ற தடை வருகிறதோ, அதே போல் கீட் என்ற தடையை உருவாக்க ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. எனவே ஒன்றிய அரசின் உயர்கல்வியான தடைக்கு உருவாக்குகிற இடைஞ்சலுக்கு தடைகளை அகற்றி உயர்கல்வியை உயர்ந்த இடத்தில் எடுத்துச் செல்கிற முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு, தமிழக அரசுக்கு என்றைக்கும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு உண்டு என்பதை நானும் அறிந்த நிலையில் வெள்ளி விழாவில் வைக்கிற வேண்டுகோள், எங்கள் மாணவ செல்வங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கும் மக்களுக்கு மக்களாக, மக்களோடு மக்களாக இருக்கிற தலைவரை ஒரு சாராருக்கு மட்டும்
ஒரு வகுப்பினருக்கு மட்டும், மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் கல்வி உண்டு என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி கல்வியை போதிக்கின்ற மதம் நம்முடைய கிறிஸ்துவ மதம். அதில் பெரும்பான்மையாற்றிய பங்கு நமது கல்லூரிக்கு உண்டு. அதை ஒட்டிதான் கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுகிறதோ, சிறுபான்மை மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை திராவிட மாடல் முதலில் நடத்துகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எனவே திராவிட மாடல் கொள்கை வேறு, எங்கள் கிறிஸ்துவ மக்களுடைய மனநிலை வேறு என்று எண்ணுகிற எண்ணம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தை, வலுவான தமிழகத்தை முதலமைச்சர் தலைமையில் வெற்றி பாதையில் எடுத்துச் செல்ல இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சி பயன்படட்டும், அதற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று அன்போடு அழைத்து விழாவில் பங்கெடுத்து பெருமை சேர்க்க வைத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், முதல்வருக்கும், கல்வியாளர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.